ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய மனைவியும் உயிரிழந்திருப்பதாக இன்று ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு. அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கான காரணம் வெளியாகியுள்ளது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் யுத்த களத்திலிருந்து தற்பொழுது கிடைத்த செய்திகளின் தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கடந்த சனிக்கிழமை ஈரான் நேரம் காலை 9:45 மணியளவில் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி அவர்களை இலக்கு வைத்து அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படையினரும் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் சுப்ரீம் லீடர் உட்பட 48 முக்கியமானவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பவத்தில் படுகாயமடைந்து கோமா நிலையில் இருந்த அயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய பாரியார் துணைவியார் அவருக்கு 79 வயது இன்று சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருப்பதாக ஈரானிய ஊடகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அவாவினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பேர், உச்சரிக்கிறது கஷ்டமான பேர் தான். மன்சூரே கோஜஸ்தே பகர்சதே என்றது அவாவினுடைய பேர். இன்றைக்கு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருப்பதாக ஈரானிய அரச ஊடகம் அறிவித்துள்ளது. பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு, இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஏனென்று சொன்னால் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே அப்படியான செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகொண்டே இருக்குது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு 3ஆம் நாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் என்கின்ற ஒரு தனி நாடு 10க்கும் அதிகமான நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்குது. இதில் மேற்கு நாடுகளுக்கு சார்பாக செயல்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் மேலேயும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருது. இதில் பல நாடுகளுக்கு பலவிதமான சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்குள்ள இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகளினுடைய துண்டுகள் இருக்குத்தானே, அந்த இரும்பு துண்டுகள் எல்லாம் விழுந்து அதில் 2 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதனுடைய பேர் மினா அல் அமாதி. அதில் அந்த துண்டுகள் விழுந்ததன் காரணமாக 2 தொழிலாளர்கள் காயமடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கட்டார்ல ஒரு சம்பவம். கட்டார்ல மிகவும் பிரபலமான, உலகத்திலேயே மிகவும் பிரபலமான ஒரு இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிலையம். அதை சொல்றது கட்டார் எனர்ஜி என்று சொல்லி, அது கட்டாரிய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பெட்டியொரு நிறுவனம் உண்டு. அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மறு அறிவித்தல் வரை இயற்கை எரிவாயுக்கள் உற்பத்தி செய்வதை தாங்கள் நிறுத்துவதாக, தங்களுடைய பிரதானமான அந்த நிலையத்திலும் ஏனைய உப நிலையங்களையும் அனைத்து இடங்களிலும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை தாங்கள் நிறுத்துவதாக கட்டார் எனர்ஜி அறிவித்திருக்கிறது. காரணம் ஈரான்ல இருந்து ஏவப்படுகின்ற இந்த ட்ரோன்கள் பல இடங்களில் தங்களுடைய நிலையங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும், அதில் ஒரு சில இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவும் உடனடியாக LNG என்று அழைக்கப்படுகின்ற இயற்கை எரிவாயுவை தாங்கள் உற்பத்தி செய்வதை நிறுத்துவதாக இந்த குறிப்பிட்ட நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த கட்டார் எனர்ஜி என்றது சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண நிறுவனமே இல்லை. ஏன்னு சொன்னால் உலகத்தில் இந்த இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்யறதுல அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியாவோட இந்த முன்னணி நாடுகளோட சேர்த்து இந்த கட்டார் எனர்ஜி நிறுவனமும் ஒரு மிக முக்கியமான நிறுவனம். இந்த 4 நிறுவனங்களை தாண்டி தான் ஏனைய நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே கட்டாரில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை நிறுத்துவதாக இன்று அறிவித்துள்ளது. குவைத் நாட்டினுடைய குவைத் நகர பகுதியில், குவைத் சிட்டியில் இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசி இருக்குத்தானே, அதில் பெரும் புகை மண்டலம் எழுவதாக தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன. என்னென்னு சொன்னால் அமெரிக்கன் எம்பசி கம்பவுண்ட் இருக்குத்தானே, அதுக்குள்ள ட்ரோன்களோ அல்லது மிசைல்ஸினுடைய பகுதிகளோ என்னவோ தெரியல, ஏதோ ஒரு தாக்குதல் காரணமாக, ஈரானிலிருந்து நடத்தப்பட்ட ஏதோ ஒரு தாக்குதல் காரணமாக பெரும் புகை மண்டலம் எழுந்து கொண்டிருப்பதாகவும், இந்த தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக குவைத் நகர தீயணைப்பு படை வீரர்கள் தொடர்ச்சியாக போராடி வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே எல்லா சம்பவங்களையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, மத்திய கிழக்கை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் எல்லா நாடுகளுக்கும் தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்திருந்தது. குறிப்பாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒவ்வொரு நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்களுக்கும் தனித்தனியே போன் பண்ணி, சனிக்கிழமை மத்தியானம் தனித்தனியே போன் பண்ணி சொல்லியிருந்தவர், இந்த மாதிரி நீங்கள் அமெரிக்காவுக்கு பின்னால சேர்ந்து அமெரிக்காவோட சேர்ந்து எங்களை எதிர்க்கிற வேலையை நிப்பாட்டுங்க, கொஞ்சம் சென்சிபிளா செயல்படுங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுங்க,
ஏன்னு சொன்னா ஈரான் வந்து தன்னை பாதுகாப்பதற்காக எந்த எல்லை வரை செல்வோம், நாங்க வந்து எந்த விதமான தாக்குதலையும் மேற்கொள்வோம், ஏன்னு சொன்னா இது வந்து எங்களுக்கான தற்காப்பு தாக்குதல், அதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம், எனவே அவதானமாக இருக்க சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக வந்து ஈரானை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படுவதன் காரணமாகவும் ஏனைய தாக்குதல்கள் நடத்தப்படுவதன் காரணமாகவும் ஈரான் பதிலுக்கு திருப்பி தாக்க வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான சொத்துக்கள், இப்போ ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்று சொன்னா அது வந்து கட்டார்லயோ குவைத்திலேயோ எங்கேயோ இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ஒரு அமெரிக்க முதலாளிக்கு சொந்தமாக கூட இருக்கலாம். எனவே அப்படியான இலக்குகளை தாங்கள் கட்டாயம் தாக்குவோம் என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்தது. அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. எனவே மத்திய கிழக்கினுடைய பல நாடுகளில் வந்து இப்பொழுது யுத்த மேகம் சூழ்ந்திருக்கிறது என்றுதான் மறக்க முடியாத உண்மையாகும். அங்கால லெபனான்ல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தற்பொழுது லெபனானை நோக்கி தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் லெபனான்ல வந்து 50க்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து உடனடியாக மக்கள் வெளியேறணும் என்று சொல்லி இஸ்ரேல் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக கிழக்கு லெபனான் பகுதியில் அந்தந்த பகுதிகளில் ஏற்கனவே தாக்குதல்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மக்கள் சாரை சாரையாக அங்கிருந்து வெளியேறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால வந்து லெபனானில் இருக்கக்கூடிய பிரதான வீதிகள் பலவற்றில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் லெபனானில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் சற்று முன்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையிலிருந்து ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து ஹெஸ்புல்லா என்ற அமைப்பிற்கு தானே அவர்கள் லெபனானிலிருந்து தானே செயல்படுகிறார்கள், அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய புலனாய்வு பொறுப்பாளர் விமான தாக்குதலில் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அவருடைய பேர் வந்து ஹுசைன் மக்லெட் என்று சொல்லி புலனாய்வு அமைப்பினுடைய தலைமையகத்தில் அவர் தங்கியிருந்த போது அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ராணுவ பேச்சாளர் இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இவர் தான் அந்த பேச்சாளர். ஹீப்ரு மொழியில் அவர் தன்னுடைய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்னென்று சொன்னா டெல் அவீவ் மற்றது ஹைஃபா ஆகிய 2 நகரங்களுக்கு ராணுவ தளங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வந்து அங்கிருந்து வெளியேறணும். ஏனென்று சொன்னா இந்த 2 நகரங்களிலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ தளங்களை நாங்கள் தாக்க போகிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ராணுவ பேச்சாளர் இஸ்ரேலிய மக்களுக்கு தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரான் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்திருந்த மற்றொரு அமெரிக்க வீரர் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இவர் வந்து 4வது வீரர் ஆவார். எனவே இதுவரையான காலப்பகுதியில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன்படி 4 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் பலர் வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. எனவே மேலும் இழப்புகள் அதிகம் ஏற்படலாம் என்றதை நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருந்தவர். இன்றைக்கு வந்து அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதி டான் கெயின் வந்து ஊடகங்கள் மத்தியில் வந்து ஒரு விளக்க உரை ஆற்றும் போது இதே விஷயத்தை வந்து திரும்பவும் சொல்லியிருந்தவர். இந்த யுத்தம் வந்து சாதாரண யுத்தம் இல்லை, இது வந்து மிகப்பெரிய யுத்தம். இப்படி ஒரு யுத்தத்தை வந்து நடத்தணும் என்றதுக்காக எங்களுடைய சகல வளங்களையும் ஒன்று திரட்டி மிக பெரும் யுத்தம் ஒன்றை நடத்தணும் என்றதுக்காக நாங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தோம். எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் அதற்கான கட்டளையை வந்து வழங்கல. இப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் அந்த கட்டளையை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அதற்கான அனுமதியை வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படி ஒரு சண்டைக்காக நாங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த நாங்கள் ஏன்னு சொன்னா கடந்த காலங்களில் வந்து ஈரான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடத்திய தாக்குதலில் 1000க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த பல வருடங்களாக 1000க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பழி வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு முடிவு காணணும் என்று சொன்னா இப்பதான் அதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எனவே அமெரிக்க ராணுவத்தினுடைய மிகப்பெரிய தாக்குதல் இது. எனவே இன்னும் சில அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்கலாம். ஏனென்று சொன்னா இந்த யுத்தம் வந்து சாதாரண யுத்தம் இல்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க ராணுவத்தினுடைய தளபதி ஜெனரல் டான் கெயின் வந்து சற்று முன்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றும் போது சொல்லியுள்ளார். அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கிய செய்தியை இதற்கு முதல் போட்ட காணொலியில் வந்து சொல்லியிருந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் அதனை உறுதி செய்திருக்கிறது. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக. எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டன்னு சொன்னால் குவைத் தான் சுட்டிருக்கிறது. அதாவது வந்து தவறுதலான முறையில் வந்து குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குதானே, அதாவது ஒரு ஆள் இருந்து சுடையில அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகி அதிலிருந்து புறப்பட்டு போன குண்டுகள் தான் இந்த விமானங்களை வந்து
வந்து தாக்கி இருக்குது. ஏன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் யுத்த காலத்தில் வந்து நிறைய நாடுகள் வந்து ஒரே நேரத்தில் ஏற்படைக்குள்ள வந்து எந்த விமானம் பறக்குது. ஏன்னு சொன்னா குவைத்துக்கு மேலால ஒரு பக்கத்தால வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து இருக்குது, இன்னொரு பக்கத்தால வந்து ட்ரோன்கள் வந்து குறுக்க மறுக்கால வந்து இருக்குது. அதுக்குள்ள வந்து அமெரிக்க விமானங்களும் பறக்கைக்குள்ள வந்து அந்த சிஸ்டத்துக்கு வந்து சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ண முடியாம போகலாம். ஏன்னு சொன்னா அந்த ரேடருக்குள்ள வந்து ஒரே இடத்துல வந்து 4-5 ஆப்ஜெக்ட்கள் வரைக்குள்ள வந்து அந்த ரேடர் வந்து எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் என்று சொன்னா இது வந்து எனிமி ஆப்ஜெக்ட், இது வந்து ஷூட் பண்ணப்பட வேண்டியது என்று சொல்லி போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி அந்த 3 விமானங்களையும் வந்து சுட்டு தள்ளியதாக இப்பொழுது அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் அறிவித்திருக்கிறது. எனவே தவறுதலான முறையில் இடம்பெற்ற ஃப்ரெண்ட்லி ஷூட், அதாவது நட்பு ரீதியாக சுடப்பட்ட ஒரு சூடு என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது அன்பான உறவுகளே, இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்த்தோம். இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.